Hi friends, vanakkam and welcome back to Devi Plus Kitchen. So இந்த வாரம் பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை ரெசிபி ஸ்பெஷல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ விநாயகர் சதுர்த்தி வரும்போது அதனால பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை தான் இந்த வாரம் ஃபுல்லா பண்ண போறேன். இந்த வாரம் ஃபுல்லா இல்ல ஒரு மேக்ஸிமம் 3 to 4 டேஸ்க்குள்ள எல்லா கொழுக்கட்டையும் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரிசி மாவு வச்சு தான் கொழுக்கட்டை பண்ண போறோம். ஸோ அதுக்குள்ள நான் என்னெல்லாம் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டஃபிங்ஸ் இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். அதாவது 3 வகையான ஸ்டஃபிங்ஸ் உள்ள பூர்ணம் வைக்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் ஃபுல்லாவே கொழுக்கட்டை ரெசிபிஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலை நீங்க மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும் வீடியோஸ் எல்லாமே பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கப்ல பாத்தீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவு நீங்க கடையிலயும் வாங்கினா இந்த மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ 2.5 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் தண்ணி அளந்து ஒரு பேன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கணும், நல்லா ரோலிங் பாயிலிங் கண்டிஷன் வரணும். அந்த அளவுக்கு கொதிச்சாதான் நம்ம அடுத்து இந்த மாவு சேர்க்க போறோம். 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இத கொழுக்கட்டை மாவை நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த கொழுக்கட்டை மாவு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இடியாப்பத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது உங்களால யூஸ் பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஷாப்லயும் வாங்கிக்கலாம் ரெடிமேடா. இது எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப பச்சரிசி வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 hours நல்லா தண்ணியில சோப் பண்ணிடுங்க. சோப் பண்ணிட்டு நல்லா ஒயிட் கிளாத் ஃபேனுக்கு அடியிலே வச்சுக்கோங்க. வெயில வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒயிட் கிளாத் நல்லா ஹால்லையோ இல்ல பெட்ரூம்லயோ நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அதெல்லாம் இந்த ஊறுன பச்சரிசியை நல்லா பரப்பி விட்டுட்டு ஃபேன்ல ஆற வைங்க. அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈரப்பதமா இருக்கணும். தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டா ட்ரையா இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கணும். அதை வந்துட்டு நல்லா மிக்ஸி ஜார்ல நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிட்டு சலிச்சு எடுத்துட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கிற இந்த பச்சரிசி இது இடியாப்பத்துக்கும் சூப்பரா இருக்கும், இப்ப கொழுக்கட்டைக்கும் சூப்பரா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், பச்சரிசி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 to 3 மணி நேரம் தண்ணியில சோப் பண்ணிட்டு ஒரு ஈர டவலோ இல்ல துணியிலையோ நீங்க நல்லா பரப்பி விட்டுருங்க ஃபேனுக்கு அடியில. ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல அது நல்லா ட்ரை ஆயிடும். 15 to 20 மினிட்ஸ்ல ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனதும் நீங்க என்ன பண்ணுங்க, மிக்ஸி ஜார்லயே நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இல்ல மிஷின்லயும் கொடுத்து அரைச்சிக்கலாம் அந்த பல்க் குவான்டிட்டினா. ஸோ நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு மிக்ஸிலே தான் பொடி பண்ணிக்கிட்டேன். மிக்ஸில பொடி பண்ணிட்டு நல்லா சலிச்சு எடுத்துட்டீங்கன்னா, சலிச்சுட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும். வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டீங்கன்னா நமக்கு கொழுக்கட்டை மாவும் ரெடி. இடியாப்பத்துக்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ தண்ணி கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இது சைட்லயே கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டு உள்ள ஸ்டஃபிங்க்கு 3 டைம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிலக்கடலை வச்சு, வேர்க்கடலை வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபேவரட். ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வெல்லம் எடுத்திருக்கேன், நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நாட்டு சக்கரை நல்லா இருக்கும், சுகர் போட்டு பண்ணாதீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்சியில பொடி பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் வச்சுக்கோங்க, போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில நான் பவுடர் பண்ணிட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். மிக்சியில பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 4-5 ஓட்டு தான் ஓட்டினேன். ரொம்ப ஃபைன் மாவாவும் அரைக்கலாம், நல்லா கொரகொரப்பா இருக்கு. இது ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து எள்ளு பூர்ணம் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்க வெள்ளை எள்ளும் எடுத்துக்கலாம், இல்ல கருப்பு வெள்ளை ரெண்டுமே கலந்து கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு இனிப்புக்கு நீங்க வெல்லம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் வச்சுட்டு நம்ம இதை ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். நம்ம எள்ளு வந்து நல்லா படப்படன்னு வெடியணும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ எள்ளு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படப்படன்னு வெடியணும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இதை மிக்சர் ஜார்ல போட்டுட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதையும் இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா கொரகொரப்பா அரைச்சாச்சு. இதையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பூரணம் தான் ரெடி பண்ண போறோம். தோல்லாம் எடுத்து இந்த மாதிரி தேங்காவை உரிச்சு வச்சுக்கோங்க. நீங்க வேணா துருவிக்கலாம் பூ மாதிரி. பட் நான் மிக்சியில சும்மா ஒரு லைட்டா 2 ஓட்டு ஓட்டிடுவேன். இதை மிக்சியில சும்மா 2 லைட்டா பூ மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூவா இருக்கும். ஸோ எள்ளு நம்ம போட்டதால தேங்காய் இந்த கலர்ல இருக்கு.
இதை நம்ம இப்போ வெள்ளை தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏலக்காவும் போட்டு தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் துருவும் போது நீங்கள் ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ நெய்யில் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அரைச்ச தேங்காவை வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நீங்கள் வாங்குற வெல்லம் தூசியாக இருக்கும்னா எப்பவும் போல் நீங்கள் தண்ணி லைட்டாக விட்டுட்டு ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். வெல்லம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கல்லெலாம் இருக்குன்னா நீங்கள் தண்ணியில் லைட்டாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் அவுட் பண்ணிக்கோங்க. நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு தேங்காய் பூரணம் ரெடி. இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பூரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு பூரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. இப்போ மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு எல்லாமே ஃபில் பண்ணிடலாம். இப்போ தண்ணி லைட்டாக கொதிக்கட்டும், நம்ம மாவு சேர்த்துடலாம். அதில் ஒரு மாவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியை வந்துட்டு கிளாஸில் எடுத்து வச்சுக்க போகிறேன். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் இப்போ நெய் விட்டுக்கிறேன் இந்த தண்ணியில். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் சேர்க்கணும். பச்சை தண்ணியெலாம் சேர்த்துறாதீங்க, கொதிக்கிற தண்ணியில் தான் சேர்க்கணும். இந்த மாதிரி அல்வா மாதிரி சுருண்டு வரணும். சுருண்டு வந்ததும் நம்ம லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பாட்டில் நான் தண்ணி வச்சுட்டு சூடு பண்ண வச்சுருக்கேன். இது ஆவி இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக நெய் மட்டும் விட்டு மாவு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆறட்டும், நம்ம பூர்ணம் பிடிச்சிடலாம். நிறைய பேர் அச்செல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லை கையிலையும் நீங்கள் பிடிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அச்சு யூஸ் பண்ண போகிறதில்ல, கையிலே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டு மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்குது, நீங்கள் ஃபேனில் ஆறிட்டு அது இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிலக்கடலை வச்சு தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இங்கே அழகாக ஒரு டிசைன் மேலே ஒரு பஞ்ச் மட்டும் கொடுத்துட்டோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணுற கொழுக்கட்டை எல்லாமே நம்ம வச்சிடலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது எள்ளு கொழுக்கட்டை. அதே மாதிரி ஒரு பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துகிட்டு லைட்டாக தட்டிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி கார்னர்ஸ் வரைக்கும் தின் பண்ணிக்கோங்க. நல்லா குட்டியாக ஒரு பவுல் மாதிரி நம்ம உள்ளங்கையில் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எள்ளு பூர்ணம் தான் வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய் பூர்ணம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ திரும்ப ஒரு பால் எடுத்திருக்கேன். பால் எடுத்துட்டு ஒரு கப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி இது ரவுண்ட் ஷேப்பில் நான் பண்ணலான்னு இருக்கேன், அந்த ஷேப்பில். ஸோ நம்ம அச்சில்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நான் இருக்கிற மாவு எல்லாமே வந்துட்டு பூரணம் எல்லாமே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா அடியில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா மேலே துணி போட்டுட்டு அதுலேயும் வைக்கலாம், ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக. நான் நெய் தடவி இருக்கேன், ஒட்டாதுன்ற நம்பிக்கை தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு.
ஸோ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டை எல்லாமே வச்சிடலாம். இதை நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிட்டா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இது வேகட்டும். அது ஸோ பார்த்தீங்கன்னா சுட சுட ஆவி பறக்க நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆறட்டும், நான் சர்வ் பண்ணிடுறேன். சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. 3 வகையான கொழுக்கட்டை நம்ம பண்ணியிருக்கோம். எள்ளு கொழுக்கட்டை, தேங்காய் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை கொழுக்கட்டை. என்னோட ஃபேவரட் பூரன் கொழுக்கட்டை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டா பண்ண இந்த தேங்காய் பூரன் கொழுக்கட்டை தான். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பூரன் கொழுக்கட்டை எதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கிளிக் பண்ணுங்க. புதுசா இருந்தா நான் ட்ரை பண்றேன் கண்டிப்பா. ஸோ இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி டேஸ்ட் முடிச்சிட்டேன், சூப்பரா இருந்தது. ஸோ என்னோட ஃபேவரட் தேங்காய் பூரன் கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும். ஸோ சூப்பரான எள்ளு பூரன், அதுக்கப்புறம் வேர்க்கடலை. ஸோ இந்த ஸ்வீட் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.